தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இயக்குனர் ஆனந்த் எல்ராய் இயக்கத்தில் நடிகர்கள் தனுஷ், கிருத்தி சனோன் நடித்த தேரே இஸ்க் மெயின் திரைப்படம் வெளியாகிருக்கு. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். தேரே இஸ்க் மெயின் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு அறிவிப்பு வந்தபோதே இந்த படம் இயக்குனர் ஆனந்த் எல்ராய் தனுஷ் கூட்டணியில் உருவான ராஞ்சனா படத்தோட அந்த உலகத்தை சம்மந்தப்பட்ட கதையாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அறிவிப்பு வெளியிட்டாங்க. அப்போ இருந்தே ஆனந்த் எல்ராய், தனுஷ், ஏஆர் ரஹ்மான் 3 பேரும் ஆஃப்டர் ராஞ்சனாக்கு அப்புறம் திரும்ப ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது அந்த ராஞ்சனா படத்தோட கதையில் திரும்ப ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தபோது இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகி இந்த படம் எப்படி இருக்கும், திரும்ப குந்தன் கதாபாத்திரத்தை பார்க்கலாமா, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய ஒரு டாக்காகவே ஆச்சு. இந்த படம் கடந்த கொஞ்சம் சில மாதங்களாக படப்பிடிப்பில் இருந்து இன்றைக்கி வெளிவந்திருக்கு. படத்தோட கதை என்னென்னா, ஆனந்த் எல்ராயோட வழக்கமான அந்த காதல், இந்த உறவுகள் இருக்க சிக்கல்கள் மாதிரி இந்த படத்துலேயே படத்தோட ஆரம்பத்தில் சங்கர் அப்படின்ற கதாபாத்திரத்தை காட்டுறாரு. அந்த சங்கர் யாருன்னா தனுஷ் தான். அவர் இந்திய விமானப்படையில் ஒரு சிறந்த விமானியாக இருக்கார். பட் அவருக்கு ரொம்ப யாருக்கும் அடங்காமல் ரொம்ப பயங்கரமாக கோவப்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். அவர் எப்படியாவது சரி பண்ணணும், ஏன்னா இவ்வளோ பெரிய இப்போ நல்ல பைலட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு கவுன்சிலிங் அரேஞ்ச் பண்ணுறாரு அவரோட உயர் அதிகாரி. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கூட்டுவாங்க. அவங்க இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை கேட்குறாங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ஆள் தான் முக்தி, அதாவது கிருத்தி சனோன் அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. கிருத்தி சனோனுக்கு தனுஷோட கதாபாத்திரத்தோட ஃபைல் அனுப்ப வைக்கப்படுது. அனுப்பிச்சு நீங்கள் இதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள், மானிட்டர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃபைலை டெல்லியில் இவர் லேயில் இருப்பார், தனுஷ் லேயில் இருப்பார். அந்த ஃபைல் டெல்லிக்கு போகும்போது கிருத்தி சனோன் அந்த ஃபைலை பார்த்ததுமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. உடனே அங்கேருந்து கிளம்பி தனுஷை பார்க்க வருவாங்க. பார்க்க வந்ததுக்கப்புறம் 2 பேரும் முதல்ல ட்ரைலர் ஷாட்டில் வர மாதிரி 2 பேரும் ஃபஸ்ட்டு அவங்க தான் சந்திக்கிறாங்க. இவங்க யார், இவங்க 2 பேர்த்துக்கும் கடந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு, இந்த உறவு ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக மாறுச்சு அப்படின்ற ஒரு கதையை தேரே இஸ்க் மேல ஆனந்த் எல்ராய் சொல்லியிருக்காரு. ஆனந்த் எல்ராயோட கதைக்களங்கள் மாதிரியே ஒருதலை காதல், அப்புறம் காதல் வந்ததுக்கப்புறம் இப்படியான ஒரு விஷயங்களை இந்த உறவில் எவ்வளோ சிக்கல்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது, இல்லை எவ்வளோ சிக்கல்கள் ஒரு உறவு ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டாக பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கும். அந்த விஷயத்தை தேரே இஸ்க் மேலேயும் ரொம்ப நல்லாவே பயன்படுத்தியிருக்காரு. படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சியெல்லாம் போகும்போது தனுஷுக்கும் கிருத்தி சனோனும் கிருத்தி சனோன் மேலே அவருக்கு ஒரு காதல் இருக்கும். அதை அவர் தெரியப்படுத்துகிற விதங்களாக இருக்கட்டும், கிருத்தி சனோன் அதை உதாசீனப்படுத்துகிற இடங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம இந்த காட்சியெல்லாம் ஆரம்பத்தில் பார்க்க எப்படி இருக்குன்னா, ராஞ்சனா படத்தில் வந்த மாதிரியே அந்த கதையை அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றி இந்த கதைக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. பட் கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது இந்த படம் அங்கேருந்து கொஞ்சம் விலகுது. அந்த ராஞ்சனாவிலிருந்து அங்கே ஒன் சைடாக பேசின விஷயம் இங்கே வேற ஒரு விஷயமா மாறுது. அது மாறும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த படம் சில குறைகள் இருந்தாலும், முக்கியமாக எப்படி சொல்லணும்னா, சின்ன சின்ன டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு காதலுக்காக ஒருத்தன் இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன, அப்படி ஒருத்தனோட வாழ்க்கையை விட அவன் காதல் அவனுக்கு காதல் நிறையா வரப்போகுது. பட் அவன் ஏன் ஒரே ஒரு காதலை பிடிச்சி அவ்வளோ தூரம் தொங்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வருது. பட் அந்த கேள்விகளை தாண்டி அந்த கேள்விகள் சில டாக்ஸிக்கான காட்சிகளையும் அந்த படத்தில் உருவாக்கி வச்சுருக்கு. பட் என்னென்னா, அப்படி ஒரு கதாபாத்திரம் இருக்கிறான், அப்படி ஒரு ஆள் இருந்தான்னா அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்றதை அந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருக்கங்காட்டி அந்த கேள்விகள் ஒன்றும் பெருசாக ரைஸ் ஆகலை. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த 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 கேள்விகள்லாம் எதுவும் பாதிக்காத மாதிரியும் திரைக்கதை இருக்குது. பட் இந்த படத்தோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கட்டும், இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், இது 3 வெவ்வேறு விதமாக ஒரு பரிணாமம் அடையும் போது இந்த படத்தில் ஆனந்த் எல்ராய் என்ன சொல்ல வராரு அப்படின்றது ரொம்ப நல்லாவே கன்வே ஆகிருக்கு. சொல்லப்போனால் இது ஒரு லவ் படமாக தோற்கலை அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்னதாக நம்ம முன்னாடியே சில நம்ம அந்த உறவுகளில் பார்த்த சிக்கல்கள்லாம் அதில் பேசியிருந்தா கூட, இதை ஆனந்த் எப்படி தன்னுடைய கதாநாயகர்களான தனுஷை வச்சும் கிருத்தி சனோனை வச்சும் ஏஆர் ரஹ்மானை கூட நம்ம ஒரு ஹீரோவாக எடுத்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இவங்க 2 பேர்த்துக்கு உண்டான அந்த கெமிஸ்ட்ரியும் அந்த அந்த ஒரு காதலையும் அந்த பிரிவையும் எப்படி தன்னோட கதைக்களத்தில் உள்ள கொண்டு வராரு அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காரு. அதனாலே இந்த படம் ராஞ்சனாவிலிருந்து கொஞ்சம் விலகுது. பட் ராஞ்சனாவோட தொடர்புடைய படமாகவும் இருக்குது. என்னென்னா, ராஞ்சனா படத்தில் இருந்த ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்காரு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது திரும்பவும் நமக்கு ஒரு நாஸ்டாலஜியாக ஃபீல் மாதிரி, ஓகே அப்படி ஒருத்தர் இருந்தான்ல, அவனை மாதிரி இப்போ ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மாதிரியான அந்த கதாபாத்திரம் பேசும்போது ரொம்ப நல்லாவே கன்வே ஆகுது. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னால் நிறையா சொல்லலாம். அதில்
குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த படத்தோட கதை வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இது இப்படி மாறப்போகுதுன்னு நினைக்கும் போது அங்கே வேற ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் இயக்குனர். சரி, அங்கேருந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு வந்தோம். இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு விதமாக மாறுது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த படத்தை வந்து சரி இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சு, இனி என்ன ஆகும் அப்படின்றது வந்து கடைசி வரையும் வந்து நம்மளை யோசிக்க வைக்கிறாரு. அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு காதல் கதையை பேசினாலும் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணலான்றதை வந்து ஆனந்தில் நல்ல திட்டமிட்டு கொஞ்சம் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. சேம் டைம் வந்து நடிகர் தனுஷ் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட முந்தைய படங்களான இப்போ ரீசெண்டாக வெளியான சில படங்கள்லாம் இட்லி கடை, அதுக்கு முன்னாடி வந்த படமாக இருக்கட்டும், அதிலெல்லாம் வந்து அவரோட ஆக்டிங் சென்ஸ் இருந்தாலும் ஒரு ஒரு ரகடான ஒரு கேரக்டர். அவரோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் வந்து தேரே எஸ்குமேல வந்து ஃப்ளாஷ்பேக் சீனில் ஒரு ரகடான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிறாரு. கரண்ட் போர்ஷனில் வந்து ஒரு விமானப்படை விமானியாக இருந்தால் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பொறுப்புணர்வுடன் இருக்கிற ஒரு காதலாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அது அப்படியே வந்து தெரியுது, தனித்தனியாக தெரியுது. அந்தளவுக்கு வந்து தன்னுடைய கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கிருத்தி சனோனுக்குமே வந்து ரொம்ப அவங்களோட கெரியர்லேயே ஒரு நல்ல படமாக இருக்கும். காரணம் என்னென்னா, அவங்களுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு சாமிங்கான ஒரு கேர்ளாகவும் ஸ்டார்டிங்கில் இருக்கிறாங்க. கட் பண்ணால் அவங்களும் அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் வரும்போது அவங்க எவ்வளோ எமோஷனலாக ட்ராமாவை அனுபவிக்கிறாங்க அப்படின்றது வந்து அவங்களோட கேரக்டரில் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நடிகர் பிரகாஷ்ராஜ் வந்து இந்த படத்தில் வந்து தனுஷ்க்கு அப்பாவாக பண்ணியிருக்காரு. அவருக்குமே ஒரு நல்ல சீன் இருக்குது. ஒரு ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து ஒரு 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 நல்ல சீனெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தேட்டரில் பார்க்கும்போது அந்த சீன் வந்து ரொம்ப வந்து நம்மளை வந்து ஹண்ட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே கொஞ்சம் அந்த ஆக்டிங் விஷயத்தில் வந்து எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாகவே இருக்குது. வசனங்களும் வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி ஆன வசனங்கள் தான். குறிப்பாக சொல்லணும்னா, காதலில் வந்து இது கிடையாது, மரணம் மட்டும்தான், மோட்சம் இல்லை அப்படின்ற ஒரு வரி இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய வசனங்கள் வந்து காட்சி வரும்போது இந்த படத்தோட வந்து எந்த இடத்துலையும் வந்து விட்டு விலகாமல் பார்த்துக்குது முக்கியமாக. பட் இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, இது வந்து ஒரு ஸ்லோ ட்ராமா தான். இது நெகட்டிவாக சொல்ல முடியாது. பட் ஸ்லோவாக ஒரு படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் இருந்தாலும் சில காட்சிகளை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிடலாம் அப்படின்னு தோண வச்சது. முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில நகைச்சுவை காட்சிகள்லாம் வந்து செட் ஆனால் கூட அதுக்கடுத்து வர கொஞ்சம் எமோஷனல் ட்ராமாஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி, ஆனால் அந்த படம் வந்து 2 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்குது. இந்த படத்தை இன்னொரு 10 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாவே அந்த எமோஷன் வந்து நல்லாவே கொஞ்சம் கோத்ரூவாயிருக்கும். ரெண்டாவது வந்து இந்த படத்தோட சொன்ன மாதிரி வந்து ஒருத்தனுக்கு வந்து காதல் வந்து லைஃப்பில் ரொம்ப ஓகே, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் தான் லவ்வுக்கு இருக்குது. பட் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து லவ்வை வந்து ரொம்ப தெய்வீகமாக பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. அதுக்கு வந்து இவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. இவர் வந்து இந்த சங்கர் கதாபாத்திரம் வந்து அதுக்கு ஒரு விஷயத்தை வந்து கிளைமேக்ஸில் சொல்கிறாரு. பட் அது அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. பட் இருந்தாலும் வந்து இந்த 2 கதாபாத்திரங்கள் தனிநபராக பார்த்தோன்னா, ஒரு சங்கரும் முக்தியும் இவங்க 2 பேர் வந்து இவங்க 2 பேர் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கதையை பார்த்தோம்னா அதை நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் பொதுவாக பார்க்கும்போது வந்து இவ்வளோ டாக்ஸிக்காக வந்து ஒரு உறவை நம்ம ஏன் பிடிச்சி இருக்கணும், அது வந்து ஒரு மூவ் ஆன் ஆகக்கூடியதானே வந்து லைஃப் அப்படின்ற இடத்துக்கே வந்து இயக்குனர் ஏன் போகல, ரிப்பீட்டடாக ராஞ்சனாவில் பண்ணதே வந்து திரும்ப வந்து இங்கேயும் பண்ணது வந்து ஒரு சரியில்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை கொடுத்துச்சு. மற்றபடி வந்து இந்த படம் வந்து ஒரு லவ் படமாக வந்து எந்த விதத்துலையுமே வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு ஏமாத்தாத ஒரு படமாக தான் வந்திருக்கு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தனுஷும் கிருத்தியும் வந்து சந்திக்கிற காட்சியில் ஏஆர் ரகுமான் வந்து ஒரு நல்ல பீட் போட்டிருப்பார். அந்த பீட்டில் இருந்து கிளைமேக்ஸ் முடிகிற வரையும் அவரோட பாடல்களாகட்டும், பின்னணி இசையாகட்டும் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஏஆர் ரகுமானோட ஒர்க்ஸ் வந்து ரீசெண்டாகவே வந்து நிறைய நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் குறிப்பிட்டு இந்த படம் வந்து அவரோட கெரியர்லேயே வந்து ரொம்ப நல்ல பாட்டாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லா பாட்டும் ஹிட்டு. ஒருவேளை வந்து இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து வசூல்லையும் இந்த படம் வந்து ஹிந்தியில் ஒரு நல்ல ஒரு பெரிய வசூலை தான் நிகழ்த்தும். தமிழ்லையும் நிறைய ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து சரியாக போய் சேரல. அதில் அவங்க கொஞ்சம் கவனப்படுத்தியிருக்கலாம். சரியான ப்ரொமோஷன்லாம் போனங்காட்டி, ஏன்னா இங்கேயும் கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் அவங்க இன்னும் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தால் இங்கேயுமே ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கும். அங்கே மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ் டைப்பாக வந்து இந்த ப்ராப்ளம்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லவ் ஃபிலிம் தான். அது அந்த விதத்தில் வந்து தமிழ் நம்ம அந்த ஹிந்தியில் இருந்து தனுஷ் வந்து ராஞ்சனா டைம்லேருந்து எப்படி ஒரு கதையை சொன்னாரோ, எப்படி ஒரு கதையில் இருந்தாரோ, அதே மாதிரி தேரே இஸ்க் மேலே வந்து இன்றைக்கி இருக்க ஒரு சினாரியோஸ் எல்லாம் வச்சு லவ்னா என்ன, நம்ம பண்ணுற லவ் என்ன, இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்க லவ் என்னன்ற அந்த 2 வேரியேஷனையும் வந்து இந்த படத்தில் வந்து இணைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான வாட்ச், இல்லை ஒரு நல்ல வாட்ச்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல படமாகவே தான் திரைக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.